பாகிஸ்தானிற்குள் இந்தியா நடத்திய தாக்குதலில் தீவிரவாதிகள் 80 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தானில் தீவிரவாதிகளின் 9 பதுங்கிடங்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் ராஜகுமரன், நீங்க தொடரலாம். இந்த நள்ளிரவு நேர தாக்குதல் என்பது மிகவும் திட்டமிடப்பட்ட ஒரு நேர்த்தியான தாக்குதலாக அமைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 100% வெற்றியை இந்திய ராணுவத்திற்கு அது வழங்கி இருக்கின்றது. முப்படைகளோடு இணைந்த ஒரு தாக்குதலாக இது நடத்தப்பட்டிருக்கின்றது. ரஃபேல் போர் விமானம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது, ஸ்கால்ப் என்கின்ற அதிநவீன ஏவுகணை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது, ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன, பிரெஞ்சு நாடு பயன்படுத்தக்கூடிய நவீன குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் கொண்டு 9 இடங்களிலே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதன்படி இந்த ஜெய்ஷ் இ முகமது என்கின்ற இந்தியாவை தாக்குவதை மட்டுமே தங்களுடைய வாழ்நாள் லட்சியமாக கொண்டிருக்கக்கூடிய பயங்கரவாதிகளின் மிக முக்கியமான தலைமை இடம் தகர்க்கப்பட்டிருக்கின்றது. மேலும் உலகளாவிய பயங்கரவாத அமைப்பாக இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய லஷ்கர் இ தொய்பா அமைப்பினுடைய தலைமையகத்தையும் தகர்த்து வீசி இருக்கின்றது இந்தியா. வழக்கமாக இதுபோன்று பயங்கரவாதிகளுடைய தலைமை இடத்தை அவர்களுடைய எல்லை அருகே சென்று தாக்கக்கூடிய நாடாக அமெரிக்கா தான் இருக்கும். அதுபோன்ற ஒரு ராணுவ நிலைக்கு தற்பொழுது இந்தியா நகர்ந்திருக்கின்றது என்பதை உலக அரங்கில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் உணர்ந்து கொள்ளக்கூடிய விதமாக இந்த தாக்குதல் நடவடிக்கை இருந்திருக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. இந்த லஷ்கர் இ தொய்பா முஜாஹிதீன்கள் அவர்களுடைய தலைமை இடத்தை எல்லாம் நெருங்கி சென்று தாக்க முடியும் என்றால் அது அமெரிக்காவால் மட்டும்தான் முடியும். ஆப்கான் எல்லையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் நிலப்பரப்பிலே இதற்கு முன்பு அமெரிக்கா தான் ஒரு சில நடவடிக்கை இதுபோன்று துணிச்சலாக மேற்கொண்டிருக்கின்றது. அதற்கு பிறகு அமெரிக்காவை காட்டிலும் கூடுதலாக ஒரே இரவிலே 9 பகுதிகளை குறிவைத்து துல்லியமாக தாக்குதலை நடத்தி முடித்திருக்கின்றது இந்திய ராணுவம். நவீன ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த வெற்றிகரமான தாக்குதலை இந்திய ராணுவம் முடித்திருக்கின்றது. நாம் பார்க்க முடியும், பாகிஸ்தானில் அந்த ஆப்கானிஸ்தான் பகுதி தொடங்கி கீழே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட கராச்சி வரை இருக்கக்கூடிய ஒரு நீண்டு விரிந்த பாகிஸ்தானின் எல்லை பரப்பு முழுவதும் துளையிட்டு இருக்கின்றது இந்திய ராணுவம். 9 இடங்களை குறிவைத்து அடுத்தடுத்து பாய்ந்திருக்கக்கூடிய ஏவுகணைகள் சுக்கு நூறாக அந்த இடங்களை எல்லாம் பாதாளத்திற்குள் பதுங்கு குழிகளுக்குள் பதுங்கி இருந்தவர்களை எல்லாம் சுக்கு நூறாக சிதறடித்திருக்கின்றது. தீப்புழம்புகளாக அந்த இடத்தை மாற்றி இருக்கின்றது. இந்த நிலையில் தான் பகவல்பூரில் மட்டுமே கிட்டத்தட்ட 30 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அந்த பகவல்பூர் தாக்குதல் என்பது மிக முக்கியமான ஒரு தாக்குதலாக நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஜெய்ஷ் இ முகமது என்பது மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டது. அதன் பிறகு நடத்தப்பட்ட பல்வேறு தாக்குதல்களில் 40 இந்திய ராணுவ வீரர்களை ஒரே நேரத்திலே பதான்கோட்டிலே கொன்றிருந்தது உள்ளிட்டவற்றிலெல்லாம் அவர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது. எனவே அந்த ஜெய்ஷ் இ முகமது அதனுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மசூம் என்ப நபர் உள்ளிட்டவர்களை எல்லாம் இந்தியா பாகிஸ்தான் தங்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்தார்கள். ஆனால் அந்த தீவிரவாதிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பணியை மட்டும்தான் தற்போது வரை பாகிஸ்தான் அரசு செய்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய மிக முக்கியமான ராணுவ நிலைதான் அந்த பகுதியில் அமைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 80 ஏக்கர் பரப்பளவு என்று சொல்லுகின்றார்கள். அந்த இடத்தை எல்லாம் துல்லியமாக இந்திய ராணுவம் தாக்கி அழித்திருக்கின்றது. 80 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். மிக முக்கியமான அனைத்து இடங்களும் அந்த 9 பகுதியையும் நாம் துளையிட்டு காட்டுகின்றோம். அனைத்து இடங்களுக்கும் ஏவுகணை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ரஃபேல் விமானங்கள் பாகிஸ்தான் எல்லைக்குள் ஊடுருவி சென்று தாக்குவதற்கான தேவையே ஏற்படவில்லை. இப்ப இந்திய எல்லைக்குள் இருந்தவாறே கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து செல்லக்கூடிய ஏவுகணைகள் நம் வசம் இருக்கின்றன. அதன் காரணமாக இந்திய எல்லைக்குள் நின்றவாறே ஏவுகணைகளை வீசி வெற்றிகரமாக ஒரு தாக்குதலை ரஃபேல் போர் விமானங்கள் நடத்தி முடித்திருக்கின்றன. ஏனென்றால் இந்திய எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் பாகிஸ்தான் தன்னுடைய ராணுவ நிலைகளை அமைத்திருக்கின்றது. பாகிஸ்தானினுடைய பதுங்கு குழிகள் அந்த தீவிரவாதிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய விதமாக வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த பதுங்கு குழிகளை ஒட்டுமொத்தமாக 9 இடங்களிலே சில்லு சில்லாக சிதறடித்திருக்கின்றது இந்திய ராணுவம் என்ற தகவலை மகிழ்ச்சியோடு பல்வேறு அரசியல் தலைவர்களும் பதிவிட்டு வருகின்றார்கள். இந்த தீவிரவாத தாக்குதலில் ஈடுபடக்கூடிய பாகிஸ்தானுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிலடியாக பார்க்கப்படுகின்றது. இதில் இருந்து அந்த பயங்கரவாத குழுக்கள் மீண்டு வருவதற்கே நாளாகும். அது மட்டுமல்ல, இந்தியா இது போன்ற தாக்குதலை நடத்தும் பொழுது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிந்து மாகாணம் உள்ளிட்டவற்றினுடைய மக்களே பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக இனி திரும்பி விடுவார்கள். தேவையில்லாமல் நீங்கள் தீவிரவாதத்தை வளர்த்து விட்டு அந்த தீவிரவாதத்தால் நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம், எங்கேயோ இருக்கக்கூடிய காஷ்மீருக்காக இங்கே இருக்கக்கூடிய எங்களை ஏன் வதைக்கின்றீர்கள் என்று பாகிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களே ஆட்சியாளர்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாகவும் இந்தியா இதை பார்க்கின்றது. ஏற்கனவே பலுசிஸ்தான் உள்ளிட்ட மாகாணங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக தீவிரமான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தங்களுடைய நாட்டுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி அந்த பாகிஸ்தானிய மக்களை சிந்திக்க விடாமல் அவர்களுடைய அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற விடாமல் தொடர்ந்து காஷ்மீர் 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 என்று சொல்லி அந்த மக்களையும் மூளைச்சலவை செய்து ஏமாற்றிக் கொண்டிருந்த பாகிஸ்தான் நாட்டினுடைய சதி திட்டங்களை அந்த நாட்டு மக்களே உணர்ந்து கொள்ள தொடங்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் கடந்த ஒரு வார காலமாக
காரணமாக அங்க இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கின்றன, அங்கே இருந்து வெளிவரக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. பாகிஸ்தானிய மக்கள் சமூக வலைதளங்களில் பகிரக்கூடிய தகவலும் அதையே சுட்டிக்காட்டுகின்றன. இந்த நிலையில்தான் 9 பதுங்கிடங்களை குறிவைத்து இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலில் 80 பயங்கரவாதிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அந்த 80 பயங்கரவாதிகளில் மிக முக்கியமான தளபதிகளும் இருந்திருப்பார்கள். இந்திய உளவுத்துறை மூலமாக அந்த விவரங்களும் அடுத்தடுத்து வெளியிடப்படும். ஒரு செய்தியாளர் சந்திப்பு ஒன்று டெல்லியில் முக்கியமானது இருக்கின்றது. அந்த செய்தியாளர் சந்திப்பிலே ஆபரேஷன் செந்தூருக்கு பின்னணியில் இருந்த அனைத்து விவரங்களும் தெரிவிக்கப்படும். இந்த 9 பகுதியில் நடைபெற்ற தாக்குதலில் 80 பயங்கரவாதிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதில் இந்தியாவிற்கு எதிராக கடந்த காலங்களில் தாக்குதலில் ஈடுபட்டவர்களும் இருந்திருக்கக்கூடும் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக உள்துறை அமைச்சகம் ராணுவத்தோடு இணைந்து அந்த விவரத்தை வெளியிட இருக்கின்றார்கள்.